ஹாய் கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ஒரு 5 days ட்ரிப்பாக போயிருந்தோம். அதில் கம்ப்ளீட்டாக ஒரு 2 days பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக நாங்கள் சிக்மங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருந்தோம் எப்படி நம்ம இவ்வளோ நாளாக இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணால் விட்டுட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ அழகான ஸ்பாட்ஸ் அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற மவுண்டனாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற க்ரீனிஸான வியூவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மிஸ்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கிளைமேட், ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஜீப் சஃபாரின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட போரே அடிக்காது, கொஞ்சம் கூட லேக் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக எங்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த ட்ரிப். அதுவும் செகண்ட் டேனா பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ்குள்ளார ஒரு ஜீப் சஃபாரி போயிட்டு அங்கே கொஞ்சம் தூரம் ஹைக்கிங் பண்ணி போய் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அந்த வாட்டர் ஃபால்ஸோட பிரம்மாண்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோவில் போயிட்டு சிக்மங்களூர் எங்கே இருக்கு, நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம், நாங்கள் என்ன பேக்கேஜில் வந்திருந்தோம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலில் ஒரு இடத்த எப்படி கம்மி பட்ஜெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அடுத்தது நம்ம சேனல் வரப்போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்மங்களூர் எங்க இருக்கு, நம்ம எப்படி அங்கே ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். சிக்மங்களூர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்க ஒரு மாவட்டத்தோட நேம் தான் சிக்மங்களூர். இங்க இருக்கிற மலைத்தொடர்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் சேர்ந்த மலைத்தொடர்கள் தான் இந்த மலைத்தொடர்களும். நீங்க சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ற மாதிரி ட்ரெயின் நிறைய அவைலபிளாக இருக்கு. நாம புக் பண்ண டீம் தான் எங்களுக்கு ட்ரெயின் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு ரீச் பண்றதுக்கு. அதே மாதிரி ஓன் வெஹிக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி ரீச் பண்ண முடியும். இல்லை நீங்கள் மைசூருக்கு ட்ரெயினில் வந்துட்டாலும் அங்கேருந்து உங்களுக்கு பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்கள் பிக்கப் ட்ராப் கேட்டிருந்தோம். அதுக்கு தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சிக்மங்களூர் மார்னிங் ஒரு 8 o'clock நியராக பார்த்தா ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணி கொஞ்ச நேரத்தில் எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ரூம் கூட்டு போய் விட்டுட்டாங்க. நம்ம ஜஸ்ட் அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறது பேசிக்கான ரூம்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் குளிச்சுட்டு அங்கே நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பிடலாம். நம்ம இந்த ரூமில் நைட் ஸ்டே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ரூம் நம்ம குளிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணுறது மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரு 9 o'clock பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் ரூமில் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 9 o'clock பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காகவே நம்ம இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக அதான் தோணும். இன்கேஸ் அப்படி தோணாலும் இந்த ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள ஃபுட்டுக்காகவே நம்ம கர்நாடகா அடிக்கடி ட்ரிப் வரலாம் தான் தோணும். ஏன்னா இந்த ட்ரிப்ல கொடுத்த எல்லா ஃபுட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சைட் சீயிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க பிக்கப் ட்ராப்பை செலக்ட் பண்ற லொகேஷனை பொறுத்து உங்களுக்கு ஜீப் ஆர் கேப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சர்வீஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்கள் எந்த லொகேஷன் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா முள்ளங்கிரி அப்படிங்கிற லொகேஷன் கூட்டு போயிருந்தாங்க. இந்த ஹில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாலே ரொம்ப ஹைட்டான ஹில்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. டிராவல் பண்ற டைம்ல இன்பிடியில் சின்ன ஸ்டாப்புக்கு பிரேக் பண்ணாங்க. அங்க இருந்து பார்க்குற வியூ செம அல்டிமேட்டா இருந்தது. இங்கே வியூ அல்டிமேட்டா இருக்கு. இந்த மேலே ரீச் பண்ண எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல மேலே டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மேலே ரீச் பண்ணதுக்கப்புறம் வியூலாம் சொல்ல வார்த்தையிலே கிடையாது. நம்மள இருந்து மேக்ஸிமம் ஒரு 10 தான் வந்து நம்மளுக்கு விஷுவலா தெரியும். அதுக்குள்ள எதுவுமே தெரியல. அதே மாதிரி டக்குனு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஃபுல் மிஸ்ட் விலகி அங்கே ஒரு விஷுவல்ஸ் வந்து தெரியும். திருப்பி க்ளோஸ் ஆயிரும். அக்கற மிஸ்டா இருக்கட்டும், அடிக்கிற மிண்டா இருக்கட்டும், கிளைமேட் எல்லாமே நம்ம எக்ஸைட் பண்ணிட்டே இருந்தது. அங்க இருக்கிற விஷுவல்ஸ் எப்படி இருந்து நீங்களும் இந்த கிளிப்ஸ்ல பாருங்க. இங்க போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. நாங்க ஒரு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க கீழே இறங்கி வந்துட்டோம். அங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு காரமா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு தோணுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி காரமா நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அடுத்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து எந்த ஸ்பாட்டுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சுன்னா சீதாலயனகிரி வியூ பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் நோக்கி நம்ம டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். வழக்கம் போல இந்த ரோட்ல டிராவல் பண்றது ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த வியூ பாயிண்ட் பொறுத்தவரை ஒரு ரோட் சைடு வியூ பாயிண்ட் தான். பட் நம்ம 20 minutes மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண செம ஒர்த்தான ஸ்பாட்டா இருக்கும். அந்த மிஸ்டி அங்க இருக்கிற பாக்குற வியூ வேற லெவலில் தான் இருந்தது. அதுக்கடுத்து 12 o'clock பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாலும் பாத்தீங்கன்னா ஹொன்னமன்னா ஹல்லா அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போனாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேரும் டிஃபரெண்டா இருந்தா பாக்குறதுக்கும் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். பட் அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்கேட்ல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. இந்த சைட் டிராவல் பண்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பிக்காச்சு எடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு சின்னதா இருந்தாலும் ரொம்ப ஒரு கியூட்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு 12:30 பக்கமா பாத்தீங்கன்னா நம்ம செரி ஃபால்ஸ் நோக்கி நம்ம டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். செரி ஃபால்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம டேரக்ட் நம்ம போன வெஹிக்கிள் டிராவல் பண்ண முடியாது. அங்க ஒரு ஜீப் ஹயர் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். அந்த ஜீப் எல்லாமே இவங்க ஹயர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஜீப்ல நாங்க டிராவல் பண்ணும்போது லைட்டா வந்து ட்ரிஸ்லிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ட்ரிஸ்லிங் ஆகிறதுக்கும் இந்த ஜீப்ல அட்வென்ச்சர் டிராவல் பண்றதுக்கும் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. கண்டிப்பா இந்த ஜீப்ல டிராவல் பண்ணும்போது இந்த டயலாக் உங்களுக்கு காதுல கேட்டுரும். பட் என்னதான் அவங்க அட்வென்ச்சர்ஸா இருந்தாலும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஃபன் ஃபீலா தான் போனாங்க. வந்தவங்க எல்லாரும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அந்த ஜீப்ல நம்ம இறங்கிட்டு ஒரு சின்னதா ஒரு 200 மீட்டர் வந்து ஹைக் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம டேரக்டா அந்த வாட்டர் ஃபால்ஸ் குளிக்க முடியும். ஜஸ்ட் வியூ மட்டும் என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி டச் சேஞ்சிங் பண்றதுக்கான ரூம்ஸ் அவைலபிளா இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் இன்னொரு நேம் கூட இருக்கு. பட்டர் மில்க் வாட்டர் ஃபால்ஸ் கூட சொல்றாங்க. ஏன்னா தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர்ல வரனால இன்னொரு நேம் வச்சிருக்காங்க. அதே சமயம் நாங்க இப்போ அந்த டைம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இல்ல, ரொம்ப நார்மலா தான் இருந்தது. பட் நீங்க வரப்ப இன்னும் அதிகமா இருக்கும். இந்த விஷயம் இன்னும் கிராண்டாவும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி அந்த வாட்டர் ஃபால்ஸ்
லோக்கல்ஸ்லாம் பார்த்து நம்மள எங்க ஜீப்ல கூட்டிட்டு போனாங்களோ அந்த இடத்துல வந்து திருப்பி டிராப் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம சைட்சீயிங் எந்த வெஹிக்கிள் டிராவல் பண்ணுமோ அந்த வெஹிக்கிள் வந்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்பிட்வீன்ல எங்களை நீங்க வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு நல்ல கடையில் ஸ்டாப் பண்ணுவாங்க, நீங்க சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் வந்து இந்த பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகாது, நீங்க தான் ஓனா சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாபா புதன்கிரின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த வியூ பாயிண்ட் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாபா புதன் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காஃபி வந்துட்டு கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவர் வெளிநாட்டுல இருந்து இந்த காஃபி பீனா கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அவர் நேம்ல பாபா புதன் கிரி, கிரி மீன்ஸ் கர்நாடகால மலைன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த நேம் இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் நாங்க போனப்ப ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிருச்சு. ஒரு 3:30 பக்கமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெட் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போனாங்க. இந்த வியூ பாயிண்ட் பத்தி ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. அந்த ரீல்ஸ் என்ன சொல்லுவாங்க அதே தான் எக்ஸாக்ட் அங்க அப்படியே இருக்கும். சின்ன ஒரு ஹைக் பண்ணி போயிட்டு ஒரு வியூ பாக்குற மாதிரி இருக்கும். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஸ்பாட்டா இருக்கும். நீங்க லைஃப்ல ஒருவாவது இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாத்துறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவீங்க. இடத்து எங்க போகணும்னு கேட்டா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க சொல்லி ரெஃபர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்பாட்டுமே. இங்க ஒரு 4:30 பாத்தீங்கன்னா செரி கேஃபேன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஸ்டாப் கொண்டு வந்து விடுவாங்க. இந்த காஃபி ஸ்டாப் பொறுத்தளவுக்கு சிக்மங்களூர் ஐகான் மாதிரி சொல்லலாம். சிக்மங்களூர்னு போட்டா இந்த காஃபி ஸ்டாப் கண்டிப்பா வந்து கூகுள் வந்து அப்பியரன்ஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட். அதே மாதிரி சிக்மங்களூர் பாத்தீங்கன்னா காஃபிக்கு ரொம்ப ஃபேமஸ். காஃபி லேண்ட் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காஃபிக்கு வந்து சிக்மங்களூர் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இங்க வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சுல வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு நாங்க அங்க கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்டேல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டாங்க. இந்த ஹோம் ஸ்டே பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு ஜங்குளுக்குள்ளார ஒரு காஃபி எஸ்டேட் நடுவுல வந்து ஒரு லொகேட் ஆயிருந்தது. ஒரு விண்டேஜ் ஸ்டைல்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொடுத்த ஃபெசிலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 6 o'clock பாத்தீங்கன்னா டீ காஃபியோட பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் கொடுத்துருவாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டாந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு 7 o'clock கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்தாங்க. 8 o'clock டின்னர் கொடுத்துருவாங்க. டின்னரை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. ஏன்னா அவ்வளோ மெனுஸ் இங்க இருந்தது. கிட்டத்தட்ட நியர்லி 10 டிஷஸ் கொடுத்துருந்தாங்க. எதை சாப்பிடலாம் எதை விடலாம்னு சொல்லி ஒரு டவுட் ஆகிற அளவுக்கு மெனுஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஹோம் ஸ்டேல ஒரு சூப்பரான ஃபுட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஃபுட் கொடுத்துட்டாங்க. இதனால தான் சொன்னா நம்ம இன்ட்ரோலயே நீங்க ஃபுட்டுக்காக அந்த ட்ரிப் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஒவ்வொரு தடவை ஃபுட் கொடுக்கும்போது அவங்க அவ்வளோ டேஸ்டான ஃபுட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நைட் ஒரு 9 o'clock நாங்கள் போய் தூங்கிட்டோம். மார்னிங் 6:30 எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி டீ கொடுத்துருவாங்க. நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock இங்கே செக் அவுட் பண்ணி கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஜங்குளுக்குள்ளார ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போவோம். வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்ல இன்பிட்வீன் லக்கு நம்ம டைகர் கூட ரொம்ப நியர்பைல ஸ்பாட் போடலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு 8 o'clock குளிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்கன்னு கிளம்பிட்டோம். நம்ம எந்த லொகேஷன் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போனா பாத்தீங்கன்னா கெம்மனகுண்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைகர் ரிசர்வ்க்குள்ளார வரும். அது மாதிரி கெம்மனகுண்டினா செம்மண் மேடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் சொல்லியிருந்தாங்க கர்நாடகால. இங்கேயும் பார்த்தா நம்ம ஒரு ஓன் வெஹிக்கிளையோ இல்ல நாம இந்த ட்ரிப்புக்கு வந்து வெஹிக்கிளையோ வந்து உள்ள டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இவங்க ஒரு ஜீப் அலாட் பண்ணிருப்பாங்க. அந்த ஜீப்ல தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜீப் பொறுத்தவரை செம லக்ஸரியா இருந்தது. இந்த வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த ஜீப்ல போனா கண்டிப்பா செம ஒர்த்தா இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஜீப்ல கூட்டிட்டு போயிருந்தாங்க ஃபாரஸ்ட்குள்ளார. உள்ள போகும்போது அந்த கைடு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவ்வளவு விஷயம் இந்த காட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு செம ஷாக்கிங் ஆயிருச்சு. அதே மாதிரி அங்க இருக்கிற வியூவா இருக்கட்டும் சொல்லவே வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. சில சமயம் பார்த்தா ரொம்ப க்ளோஸா வந்து நாங்களால மானையும் காட்டு மானா ஸ்பாட் பண்ண முடிஞ்சிருந்தது. அந்த மானா நாங்க ஸ்பாட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வர நடந்ததுன்னா சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல டைகர் இருந்தது, நாங்க மானை பார்த்துருந்தோம், டைகர் பார்த்தா பக்கத்துல எந்திரிச்சு போன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கணும் ஒரு பூஸ்ட் மொமெண்டா இருந்தது. லைட்டா பயம் இருந்தாலும் செம அட்வென்ச்சரான ஒரு ஃபீல். அந்த ஃபீல் வந்து வேற எங்க போனாலும் கிடைக்காது. ஏன்னா அந்த இடம் இருந்த லொகேஷனா இருக்கட்டும், அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ஆக்டிவிட்டி, இதுக்கு முன்னாடி கெஸ்ட் பார்த்த விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது அவ்வளவு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சது. ஒரு 45 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அதாவது ஜீப்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அங்கிருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரக் பண்ணி போனா அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணிடுவோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பத்தி நான் சொல்றதோட இந்த விசுவல்ஸ் நீங்களே பாருங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருந்தது நீங்களே கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. எங்களுக்கு பார்க்க செம்ம பிரம்மாண்டமா இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் டேரக்டா குளிக்க முடியலனாலும் இந்த வியூ பார்க்கறதுக்காக நீங்க டிராவல் பண்ணி வரலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணது அந்த சின்ன ஹைக்கிங் போற போர்ஷனா இருக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கைட் நம்ம கூட வருவாங்க. அதனால சேஃப்டி வைஸ் அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம டைம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம உள்ள போயிட்டு வெளியே வந்து சொல்லிட்டு அந்த டைம்க்குள்ள நம்ம ரிட்டர்ன் வந்தோம். அதே மாதிரி கைடும் ப்ராப்பரா கூட்டிட்டு வந்துருவாங்க. பட் இந்த வாட்டர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரிப்ல எனக்கு பர்சனல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ட்ரிப்ல எந்த இடமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்காமே தோணவே இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம எக்ஸைட் பண்ணிட்டு தான் இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்பாட் ரொம்ப எக்ஸைட் பண்ணது பர்சனலா ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. அது இந்த ட்ரோன் ஷாட்லாம் பார்க்கறது சான்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா டபுள் வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லைவ் அங்கே சவுண்டுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்பிடியில் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெட் வியூ பாயிண்ட் சொல்லிட்டு நேற்று பார்த்தது கிடையாது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் கட்டுவாங்க. அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கெம்மனகுண்டி பீக் அந்த பார்க்னு ஒரு பிளேசஸ் இருக்கு. அந்த பிளேஸ் கூட்டிட்டு போவாங்க. இங்கே வந்து ஃபேமிலி வந்தாங்கன்னா உங்களோட கிட்ஸ் இல்லை ஃபேமிலி வாட்ச் எல்லாமே எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணுறவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருந்தது. கார்டனாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பீக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த யூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருந்தது. 2-3 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு கேண்டீன் இருக்கு. அந்த கேண்டீன்ல மதியம் லஞ்ச் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்ல மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். நீங்க ரிட்டர்ன் வந்துட்டு உங்க ரிட்டர்ன் பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ இல்லை நீங்க எங்களை ட்ராப் பண்ணுமோ அதை பொறுத்து டைம் பொறுத்து ரிட்டர்ன் கூட்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த பேக்கேஜ் என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 நைட் ஹோம் ஸ்டே கொடுத்துருவாங்க. ஜங்களுக்கு உள்ள தான் கொடுப்பாங்க. அந்த அட்மாஸ்பியர் எங்களுக்கு ஸ்டே பண்ணது ஒரு பிளசன்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அதே மாதிரி 2 டேஸ்க்கான பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருவாங்க. ஜீப் ஆர் கேப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கெம்மனகுண்டி அண்ட் ஹெபி ஃபால்ஸ் போறதுக்கான ஜீப் சஃபாரியா இருக்கட்டும், செரி ஃபால்ஸ் போற ஜீப் சஃபாரியா
இருக்கட்டும், இந்த 2 சஃபாரியுமே பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆயிரும். தென் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ரெஃப்ரெஷ்மென்ட் ரூம் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் கொடுத்துருவாங்க. செகண்ட் டே பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் கொடுத்துருவாங்க. டோட்டலா ஒரு 4 டைம்ஸ் ஃபுட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துருவாங்க. கைட் சார்ஜ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி எவ்வளவு சார்ஜ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 4000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மினிமம் 6 மெம்பர்ஸ் வரமையாது. அதே மாதிரி பிக்கப் ட்ராப் டைமிங்கா இருக்கட்டும், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க எங்களுக்கு ஈஸியா எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கான்டாக்ட் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த ட்ரிப் பொறுத்தளவு ஜங்கல் மீட் அட்வென்ச்சர் அப்படிங்கிற டீம் தான் புக் பண்ணி வந்திருந்தோம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராப்பரா இருக்கு. அவன் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்பா இருக்கும். அதே மாதிரி பெஸ்ட் டைம் டு விசிட், இந்த டைம் நம்ம போலாமா அப்படிங்க எந்த டவுட் இருந்தாலும் அவங்க கேட்கலாம். கண்டிப்பா கிளாரிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க. வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.